ஆந்திர பிரதேசில் டேம். அந்த டேம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் நடந்து போகும். அந்த 1.5 மணி நேரம் நடந்து போய் தான் லொக்கேஷன் எங்களுக்கு. இந்த ஆத்து மணலுங்கிறது செருப்பு போட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க வர முடியாது. செருப்பு தூக்கி கையில் வச்சுட்டு பெருங்காலில் தான் நாங்களும் நடப்போம். 4 நாள்லேயே வந்து கால் பத்தப்பத்தில் ஆகிடுச்சு. யூஸ்வலா ஒரு பெரிய ஹீரோ படம்னா அவங்க ஷார்ட் முடிச்சு கேரவன்ல உட்காரதுங்கிறது ஒரு இதுவா வாய்ப்பே இல்லை கண்ணா. அங்கதான் ட்ரெஸ் மாற்றுவோம். ட்ரெஸ்ஸுனா ட்ரெஸ் வெறும் கோவணம் தான். எங்களுக்கு கூட கொஞ்சம் கோவணம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அவருக்குலாம் ரொம்ப சின்ன கோவணம் தான். ரொம்ப சிரமம் சார். நான் எந்த ஹீரோ இது மாதிரி சிரமப்பட்டு உடலை வருத்திக்கிட்டு ஒரு இடத்துல கூட இது மாதிரி அடிபட்டுருக்கு, வலிக்குது, அங்க குத்துது இங்க குத்துதுலாம் காமிச்சதே கிடையாது. அது தண்ணி வேற, தண்ணியில ஓட முடியாது. ஸோ தண்ணியிலே ஃபைட்டு இதை வந்து பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. நான் மூச்சு வாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது கூட நான் போய் சைட்ல போய் யாருக்கு தெரியாம போய் நின்று அப்படிலாம் போய் மூச்சு வாங்கிட்டு அப்புறம் வந்தேன். பாரஞ்சித் சாரோட படம் வெளியாச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பேச்சு பொருளையும் ஒரு டாக்கையும் கிரியேட் பண்ணும். அது மாதிரி தங்களான ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ண வேண்டும். ஆப்வியஸ்லி வணக்கம் மக்கள், this is BJ Pranash. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா சம்பத்ராம் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தங்களான் அந்த ட்ரெய்லர் வந்திருந்த உடனே அதோட எக்ஸ்பெக்டேஷனை திருப்பி வந்து ஹைக் பண்ணி விட்டுருச்சு. ஏன்னா பல நாளா வந்து இந்த படம் வந்து வரும்னு பலரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படம் முதல்ல உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு வந்து? ஆக்சுவலா நான் ஆல்ரெடி கபாலி, அப்புறம் சார்பட்டா பரம்பரை இதெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால நான் பண்ணியிருக்கன்றதால அப்படியே விட்டுறது இல்லை. ரெகுலராக டைரக்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு, அவங்க அசன் டைரக்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது தான் நான் வெளில இந்த முதல்ல கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் டைரக்டர். அதுக்கப்புறம் விக்ரம் அப்போ சொல்லும்போது விக்ரம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. விக்ரம் முடிஞ்ச பிறகு தான் இது ஆரம்பித்தான். ஸோ ஃபைன் டே கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர், சின்ன கேரக்டர் தான் பண்ணுறீங்களா, அவர் படத்தில் நம்ம நடிச்சாவே போதும், சின்னதோ பெருசோ அவர் ஃப்ரேமில், அவர் படத்தில் ஃப்ரேமில் இருந்தாவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து கொடுத்தாங்க. ஓகே சார். அதாவது அந்த இடமாவே, லொக்கேஷனாகவே இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு அந்த இடம். ஏன்னா நிறைய நியூஸ் எல்லாம் வெளியே வந்துருந்தா அந்த இடத்துல ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், கால் அவ்வளோ வெயில் இது இருக்கும் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுவும் வெறுங்காலையும் ஷூட் பண்ணுவோம். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஆந்திர பிரதேசில் காக்கிநாடாவா ஏதோ ஒரு ஏரியாவில் அது ஒரு டேம். அந்த டேம் வந்து ஆக்சுவலாக உடஞ்சி போச்சு, உண்மையிலே உடஞ்சி போச்சு. அந்த டேம் வந்து அந்த அந்த ஆறு இருக்கும் இல்லையா, அந்த ஆறு வந்து ஒரு 1.5 மணி நேரம் நடந்து போகணும். அந்த 1.5 மணி நேரம் நடந்து போய் தான் லொக்கேஷன் எங்களுக்கு. அந்த டேம் கிட்ட போய் டெய்லி எல்லாரும் இறங்கிடுவோம். அங்கதான் ட்ரெஸ் மாற்றுவோம். ட்ரெஸ்ஸுனா ட்ரெஸ் வெறும் கோவணம் தான். ஃபுல் மேக்கப்பு எல்லாம் போட்டுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வீக் வாக் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் நடந்து போறதுக்கு. டெய்லி ஷூட் போறதுக்கு டெய்லி எல்லாருமே இன்க்ளூடிங் டைரக்டர் எல்லாருமே டெய்லி க்ரூவே மொத்தமா அவங்கவுங்க தேவையானதெல்லாம் எடுத்துட்டு தான் போகணும். ப்ரொடக்ஷன்லேருந்து லைட்மேன்லேருந்து எல்லாமே. லைட்மேன்ஸ்க்கு பெருசாக இருக்காது, அவங்களும் சில விஷயங்களை எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும். ஸோ அது எல்லாமே நேச்சுரல் லைட்லாம் எடுத்தாங்க. ப்ளஸ் இருந்தாலும் சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அது கேமரா எல்லாருமே வந்து 1.5 மணி நேரம் நடந்து தான் போய் ஆகும். அதுவும் நம்ம வந்து ஆத்து மணலுங்கிறது நம்ம செருப்பு போட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க வர முடியாது. ஸோ அதனால் செருப்பு தூக்கி கையில் வச்சுட்டு பெருங்காலில் தான் நாங்களாம் நடப்போம். அப்படி நடந்து வந்து கால்லாம் ஒரு 4 நாள்லேயே வந்து கால் பத்தப்பத்தில் ஆகி போச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படிதான். ஷூ போட்டுட்டு வரவங்களுக்கு, ஏன்னா நாங்கள் நடிக்கிறதுனால நாங்கள் ஷூ போட முடியாது, மற்றவங்களாம் ஷூ போட்டு வந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் போகிறதுக்கே 1.5 மணி நேரம் நடக்கிறதுன்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் வந்து என்னோடய இந்த 25-26 வருஷத்தில் இந்த மாதிரி நடந்து போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரு 3-4 டேஸ் எப்படி யோசித்தாங்க. அப்புறம் ஆர்ட் டைரக்டர்லாம் ஐடியா பண்ணி அப்புறம் தான் வந்து ஹீரோலாம் குதிரையில் ஃபஸ்ட்டு வந்தார். ஓகே. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வேறு எதாவது பண்ணுவோமா அப்படின்னு பார்த்து டிராக்டர் ரெடி பண்ணாங்க. டிராக்டரும் அதில் இழுத்துட்டு போகிறது ரொம்ப சிரமப்பட்டு தான் போவோம். பட் ஆனால் எத்தனை பேர் உட்காந்துட்டு போக முடியும்? ஒருத்தர் 2 பேர் தான் உட்கார முடியும். ஸோ என்ன பண்ணாங்க, பின்னாடி அந்த டிராக்டர் பின்னாடி அந்த இது இருக்கும் இல்லையா, அள்ளிட்டு போகிற இந்த இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே பெட்டு மாதிரி ஃபுல்லாக பலகெல்லாம் ஆர்ட் டைரக்டர் வந்து
அடிச்சு அது ஐடியா பண்ணி அது ஒரு ஒரு 15-20 பேர் அக்காமடேட் பண்ற மாதிரி பண்ணாங்க. ஸோ அப்படி அது ஒரு ஆச்சு. ஒரு 4-5 நாள் அப்புறம் தான் அது அந்த ஐடியா வந்தது. அதுக்கப்புறம் அதுல வந்து போயிட்டு வந்தாங்க. அதுலயும் வந்து எல்லாரையும் அடாப்ட் பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட டெய்லி ஒரு 200 பேர் போவோம். ஸோ பாதி பேர் நாங்கெல்லாம் வந்து நடந்து தான் போவோம், நடந்து தான் வரும். ஒரு சில பேர் வந்து ஆட்டோவில் வர ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஆனால் சார் இப்போ யூஸ்வலா ஒரு பெரிய ஹீரோ படம்னா அவங்க அந்த ஷாட் முடிச்சு கேரவன்ல உட்காரதுங்கிறது ஒரு இதுவா வாய்ப்பே இல்லை கண்ணா. அங்க அதெல்லாம் என்ன பண்ணாங்க, எப்படி அதையெல்லாம் சமாளிச்சாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நாங்க அசிஸ்டன்ட் இருப்பாங்க, கொடைலாம் எடுத்துட்டு போவோம். ஹீரோவும் அவ்வளோதான். அதே மாதிரி தான் அவரும் கொடை தான். சில இடங்களில் டென்ட் போட்டிருப்பாங்க. அந்த டென்ட்ல போய் உட்காந்துப்பாங்க. அண்ட் விக்ரம் சார் அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு லெஜெண்டுன்னு தான் சொல்லி ஆகும். ஏன்னா அத்தனை கெட்டப்ஸா இருந்தாலும் சரி, எத்தனை ரோல்ஸா இருந்தாலும் சரி, அவரோட ரோல்ங்கிறத வந்து அவர் எப்பவுமே கரெக்டா பண்ணிட்டே இருப்பாரு. அவரும் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. கேரக்டர் பத்தி சொல்லணும்னா அந்த கேரக்டராகவே மாறி வாழ்ந்திருப்பாரு. அதாவது எங்களுக்கு கூட கொஞ்சம் கோவணம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். அவருக்குலாம் ரொம்ப சின்ன கோவணம் தான். அவ்வளோ அதை பத்தி கவலைப்படாம கேர் பண்ணாம அதை வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இந்த முடியெல்லாம் வளர்த்து அதுக்கேற்ற மாதிரி கெட்டப்ப போட்டு ஃபுல்லா இது பண்ணி அவரே போட்டுப்பாரு. மேக்கப்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன்லாம் அவரே பண்ணிப்பாரு. இந்த பல்லுக்கு வந்து இந்த ரெட்டிஷா அந்த எப்பவுமே அந்த ஒரு மாதிரி கருப்பா இருக்கிற மாதிரி ரொம்ப சிரமம் சார். நான் எந்த ஹீரோ இது மாதிரி இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ உடலை வருத்திக்கிட்டு எப்படியும் 60+ அவரு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் போகும். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் குதிரையில போகிறது, இங்க அடிக்கிறது அந்த சீக்வன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து பிரபு சாலமன் சார் டைரக்ஷன்ல பிஃபோர் கொரோனா ராணா தகுபதி ஹீரோ பண்ண கார்டன் திரைப்படத்தில் எனக்கும் ஹீரோக்கும் ஃபைட் அப்போ எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எனக்கு மூச்சுத்திறன்லாம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் பழைப்பனா இல்லையான்ற ஒரு சுச்சுவேஷன் ஆகி அதுக்கப்புறம் பழைச்சி வந்து எனக்கு அந்த மூச்சுத்திறன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண எனக்கு வரும் எனக்கு. ஓகே. அட் ஸ்ட்ரெச் வந்து இதில் 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ்லாம் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதான் கண்ணில் பட்டவங்களாம் அடிக்கிறது, துரத்துறது, குதிரை போவோம், குதிரை மேலே இருக்குன்னு அடிக்கிறது, அது தண்ணி வேற, தண்ணியில் ஓட முடியாது. ஸோ தண்ணியிலே ஃபைட்டு இதை வந்து பண்ணி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அப்பா அவருக்கு என்ன வயசு இருக்கும், எப்படியும் 60+ இருக்கும். ஆனால் அவர் வந்து எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் எதையும் சிரமத்தை பார்க்காம அவ்வளோ அற்புதமாக வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருப்பாரு. சார் அந்த படம் எடுக்கும்போது ப்ராசஸ்ல இருக்கும்போது பலருக்கும் நியூஸ் வந்தது, அந்த இடத்துல நிக்க கூட முடியாத ஹீட் இருக்கும், அதுவும் அது வந்து அவ்வளோ மத்தியானத்துல ஷூட் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அங்க எப்படி சார் பண்ணி? எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு ஒதுங்கிறது இடம் இருக்காது. அதான் சொன்னேன், அந்த ஆத்தோட அகலமே வந்து 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டருமே மணல் தான், வெறும் மணல் தான், ஆத்து மணல் தான். அங்கங்க அந்த சின்ன சின்ன முள் செடிலாம் இருக்கும், சின்ன அந்த முள்ளு தான் குத்தும் காலில். அதுக்கப்புறம் மலை, இந்த பக்கம் மலை 360 டிகிரி வந்து மலை தான் இருக்கும். ஸோ அந்த மலையோட வெயில், அந்த தாக்கம், இந்த மணலுடைய அந்த வெயில் நம்ம கண்ணில் அடிக்கும், பார்த்தோம்னா அடிக்கும். அந்த மாதிரி ஷார்ட் முடிஞ்ச உடனே நாங்களாம் போய் செப்பல் போட்டுப்போம். ஆனால் தண்ணியில் என்ன ஒன்றும் தெரியாது. தண்ணியில் ஒன்றும் தெரியாது. மணலாக இருந்ததுன்னா ஓரமாக போய் உட்காந்துருவோம். ஸோ ஒரு நல்ல ஒரு டஃப்பான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பீரியட் அது. ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல கேரக்டர், நல்ல படத்தில் ரஞ்சித் சார் டைரக்ஷனில் இவ்வளோ பெரிய படம், விக்ரம் சார் ஹீரோ, இதெல்லாம் பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. அதாவது நான் இது வரைக்கும் முன்னாடி அவர் கூட நடிச்சவங்க எல்லாம் பேட்டி எடுக்கும்போது அவங்க சொல்றதே வந்துட்டு, நீங்க வந்து சும்மா நார்மலா உட்காந்துருந்தாலுமே அவர் எல்லார்கிட்டயுமே போய் விளையாடுவாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். எல்லாரையும் வந்து அரவணைச்சு ஒரு என்தூசியாசமா அவங்கள வச்சிருப்பாரு. சின்ன ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட், ஃபைட்டரு, அசிஸ்டன்ட், லைட் மேன், எல்லாருமே ஒரே மாதிரி ஜாலியா ட்ரீட் பண்ணுவாரு. நீங்க ரஞ்சித் சார் கூட ஆல்ரெடி 2-3 படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவர்கிட்ட இருந்து ஒரு டேக்அவே, இந்த ஒரு விஷயத்தை நான் அவர்கிட்ட கிராஸ் பண்ணிக்கிறேன்னா எதை சொல்லுங்க? அவர் வந்து எல்லாரையுமே சமமா நடத்துவார். ஓகே. பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் சின்ன ஆர்டிஸ்டா இருந்தாலும் எல்லாருமே வந்து மதிச்சு அவங்களுக்கு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ரஞ்சித் சாருடைய படம், அவருடைய யூனிட்டு, அவருடைய படம், அவருடைய ப்ரொடக்ஷன் ஆகட்டும், எதுவும் ஆகட்டும்,
எல்லாருக்குமே வந்து சரிசமமான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுப்பாங்க. சார் தங்கலான் படத்துல அப்ப அரசியல் பேசணும், இதுவும் வந்து ரஞ்சித் சாரோட அரசியல் பேசணும். எனக்கு நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை. அவர் படம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து ஏதாவது அரசியல் இருக்கும் அப்படின்றது உலகறிஞ்ச ஒரு ரகசியம். ஸோ அதனால் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நானும் நம்புகிறேன். பட் என்ன அரசியல் இருக்குன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் பண்ணது ஒரு 10 நிமிஷம் தான். அப்படியே தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஆனா அவருடைய அரசியல் புரிதல் அப்படிங்கறத எப்படி சார் பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் முதல் 2வது படத்துல இருந்து ஹீஸ் வாய்ஸிங் அவுட் ஃபார் ஹிம், அந்த பீப்புளுக்காக வாய்ஸ் அவுட் பண்றாரு. அவரோட அரசியல் புரிதல் எப்படி சார் பாக்குறீங்க? நல்ல விஷயம். ஏன்னா தன் சமூகத்துல இருக்கிற மக்கள் வந்து நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட சமூகம் வந்து ரொம்ப கீழ் மட்டத்துல இருக்கு, அது வந்து மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அவர் வந்து அவரோட முழு நேரத்தையும் செலவழிக்கிறாரு. அவருடைய முழு எஃபர்ட்டையும் அவருடைய படங்களில் அவருடைய சிந்தனைகளை எங்கேயோ ஒரு இடத்துல அப்படி காமிக்கிறாரு. ஸோ அதனால நிறைய பேர் வந்து பலனடைகிறாங்க. அதுலேருந்து ஒரு ஒரு 10% பேராவது மேலே வராங்கன்னா நல்ல விஷயம் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஆனால் அவருடைய படங்கள் வந்து நிறைய பேரால தவறாக புரிஞ்சுக்கப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிகாஸ் அவர் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு எடுக்கிற படங்கள்ல மூலியமா வந்து சிலர் அதை தவறாகவும் புரிஞ்சுக்கிறாங்க. கேஸ்ட் பேஸ்டு மூவிஸ் ஏன் எடுக்கிறீங்கன்னுலாம் கேள்வி கேட்குறாங்க. அதெல்லாம் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? எனக்கு அதை நான் அப்படி பார்க்கறது என்னால் ஏற்றுக்க முடியல. ஓகே. ஒரு சமூகம் ஒரு கீழ்நிலையில் இருக்கு, அதை மேலே கொண்டு வரது வந்து முயற்சி பண்ணுறாரு. ஸோ அந்த முயற்சி வந்து நல்லதாக தான் நினைக்கிறேன். அதில் சில நெகட்டிவ் இருந்ததுன்னா அதை மாற்றிக்கிறது தப்பு இல்லை. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து எப்படி நம்ம சொல்லணுமோ அதை பாசிட்டிவான விஷயங்கள பாசிட்டிவாகவே சொல்லலான்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. கண்டிப்பாக. அண்ட் இந்த படத்துல வந்ததுக்கு அப்புறமா நார்மலாவே பாரஞ்சித் சாரோட படம் வெளியாச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பேச்சு பொருளையும் ஒரு டாக்கையும் கிரியேட் பண்ணும். இது சரியா, இது தப்பா, இதை வச்சது கரெக்டா, இதை வச்சது தப்பா, அது மாதிரி தங்களான ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ்லி சார், நான் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே. நான் கூட ஒர்க் பண்ணதுனால நான் சொல்ல, ஒரு காமன் மேனா ஒரு பாரஞ்சித் சார் படம் இதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா அந்த டிபேட்டை உண்டாக்கும்னு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். மெமரியா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தங்களான் படம் தான் மெயினான விஷயமா நம்ம பேசும்போது இந்த படத்துல ஏதாவது ஒரு நாளோ இல்லை ஏதோ ஒரு இன்சிடென்ட்டோ எப்படி ஒவ்வொரு படங்களையும் நீங்க ஒரு மெமரி வச்சிருப்பீங்களா? அது மாதிரி தங்களான்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு மெமரி இருக்கு? இதில் நான் கபாலி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே நான் வந்து ஃபாரினில் போய் இறங்குறேன். அதாவது மலேசியாவில் போய் இறங்குறேன். நான் இறங்குற அன்னைக்கு வந்து என்னோட பிறந்த நாள். ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்கு வந்து ஷூட்டிங் இல்லை. அன்னைக்கு என் கூட ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் குமார் சார் வந்து ராஜா சார் வந்து மறுநாள் போகும்போது என்கிட்ட சொன்னார். ஆனால் போகும்போது தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும் எனக்கு அன்னைக்கு பர்த்டேன்னு. அது போய் இறங்குற அன்னைக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஷூட்டிங் இல்லை. மறுநாள் ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது ராஜா சார் சொன்னார், ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர், என்ன சம்பத் சொல்லிக்கூடாதா, நேற்று வந்து நம்ம நேற்று ஷூட்டிங் இல்லை, நான் ஷூட்டிங் ஸ்பாட் வந்திருந்தா நம்ம வந்து ஹீரோ சார், டேரக்டர் சார் எல்லாரும் வச்சு கேட்கலாம் வச்சு நல்லா பண்ணிருக்கலாம்ல அப்படின்னாரு. இல்லை சார், நான் என்ன சார், நான் ஒரு சின்ன ஆள். இல்லை அதெல்லாம் கிடையாது, யாராக இருந்தாலும் வந்து இங்கே கேட்க விட்டுருவாங்க, நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க சொல்லியிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மெமரபிளான மூமெண்ட்டாக இருக்கும் இருந்திருக்கும்ல அப்படின்னாரு. மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ரஜினி சார்லாம் பார்த்து வாழ்த்து பெற்று அவர்கிட்ட ஸ்டில்லாக அந்த ஸ்டில் தான் இப்போ என்னோட இதில் இருக்கும் எஃபியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தங்கலான் படம் ஷூட்டிங் அப்போ என் பர்த்டே அதே மாதிரி வந்தது. ஓகே. அது மேனேஜர்லாம் தெரிஞ்சு சாயந்தரம் கிளம்பிட்டேன், காரில் ஏறி உட்காந்து போது மேனேஜர் வந்து கொஞ்சம் வாங்க அப்படின்னாரு. வந்து அப்புறம் பார்த்தா எனக்கும் அன்னைக்கு வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் கேமராமேன் 2 பேருக்குமே அன்னைக்கு பர்த்டே. அன்னைக்கு எத்தனைக்கும் 6 மணி மேலே ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. ஸோ இது அந்த ஷெட்யூல் வந்து நாங்கள் மதுரை பக்கத்தில் ஒரு இடத்துல பண்ணுறோம். ஓகே சார். ஸோ எல்லா காரையும் நிப்பாட்டி, ஒரு 4-5 காரை நிப்பாட்டி அந்த லைட் வெளிச்சத்தில் ரஞ்சித் சார் எல்லாரும் கேமராமேன் எல்லாரும் முன்னாடியும் கேக் வெட்டி ரஞ்சித் சார் கையால் எனக்கு ஊட்டி விட்டது என்னால் மறக்கவே முடியாது. அதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இத்தனை வருஷம் நான் சினிமாவில் இருக்கிறதுல ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னோட பிறந்தநாளை கொண்டாடினது அதுதான் ஃபஸ்ட் டைம். மெமரபுளாக இருந்திருக்குல்ல சார்? ரொம்ப மெமரபுளாக இருந்தது எனக்கு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்து இந்த நேரத்துலையும் டைரக்டர் ரஞ்சித் சாருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே சார். அதாவது விக்ரம் சாரோட எஃபர்ட்டுக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன்.
இந்த படத்தோட ஆரம்பத்துல கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு 2 வருஷ டிராவல் நினைக்கிறேன். இந்த 2 வருஷம் டிராவல்ல இங்க ஹெட் எல்லாம் வந்து அந்த ஷேவ் பண்ண மாதிரி, கால்ல அவருக்கு வந்து அந்த ஸ்டிச் போட்டுருப்பாங்க. அதோடயே கூட அந்த பண்றது, அந்த நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, செட்டுல உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த கேரக்டரா கேட்கிறேன். ஒரு இடத்துல கூட இது மாதிரி அடிபட்டிருக்கு, வலிக்குது, அங்க குத்துது, இங்க குத்துதுலாம் அது காமிச்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கு இப்போ எனக்கெல்லாம் கூட நிறைய வாட்டி காலெல்லாம் குத்திக்கிட்டுலாம் அப்படின்னு சொல்லி ஓரமாக போய் நின்றுருக்கேன். அவர்லாம் அதை வெளி காமிச்சதே கிடையாது. நான் மூச்சு வாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது கூட நான் போய் சைடில் போய் யாருக்கு தெரியாம போய் நின்று அப்படிலாம் போய் மூச்சு வாங்கிட்டு அப்புறம் வந்தேன். அது மாதிரிலாம் அவர் எந்த இடத்துலையுமே வந்து காமிச்சது கிடையாது. ரொம்ப ஃபிட்டாக இருக்கார் ஆக்சுவலாக, வந்து இஸ் வெரி ஃபிட் ஆக்சுவலி. ஸோ அட் த சேம் டைம் வந்து அந்த கெட்டப் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய வேலை. நான் இந்த முடியை வச்சுட்டு என்னால் மெயின்டைன் பண்ணல. அவர்லாம் எவ்வளோ பெரிய முடியும், ஆமாம், ஃபுல்லாக முடி ஃபுல்லு அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அதெல்லாம் சர்வசாதாரணமாக அதை பற்றி ஒரு சின்ன ஒரு வருத்தமோ ஏதோ ஒரு நான் எப்படி கஷ்டப்படுறேன்ற ஒரு எங்கேயுமே ஒரு சின்ன சிக்னல் கூட அவர் காமிச்சது கிடையாது. ஃபுல் 100% கமிட்மெண்ட்டோட 100% எஃபர்ட்டோட இந்த கேரக்டரை முழுமையாக பண்ணாரு. நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தாவே தெரியுது அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன்னா அதெல்லாம் கண்கூடாக பார்த்தோம், நான் எல்லாம் கூட இருந்தவங்களும் பார்த்தாங்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். சார், இப்போ தங்கலாருக்கு ஒரு சில விமர்சனங்கள் வந்து இந்த விஎஃப்எக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம், இந்த விஷயங்கள் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், இந்த மாதிரி விமர்சனங்களை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, விஎஃப்எக்ஸ்ன்றது ஒரு அடிஷ்னல் வேல்யூ தான் சார். இந்த மாதிரி கதைக்கு முக்கியமாக ரஞ்சித் சார் பண்ணுற கதைகளுக்கு அது வந்து பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது என்ன தாழ்மையான கருத்து, தப்பாக கூட இருக்கலாம். ஏன்னா இவர் வந்து உணர்வுபூர்வமாக எடுக்கக்கூடிய டைரக்டர். ஸோ மனிதர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற கதாபாத்திரங்கள் தான் படத்தில் வச்சுருப்பாரு. எனக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு மற்றவங்க விமர்சனம் பண்ணுற அளவுக்கு எனக்கு குறையா தெரில. நீங்கள் சொன்னதுனால நான் அதை சொல்கிறேன். ஓகே, புரியுது. சிஜி சில பேர் சொல்கிறீங்க இல்லையா, எனக்கு தெரில. ஏன்னா நான் அந்த காட்சியில் இல்லவும் இல்லை. ஆனால் எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியல. ஆனால் உங்களை மாதிரி ஒரு சில பேர் என்கிட்டையும் கேட்டிருக்காங்க. பட் எனக்கு அது பெருசாக தப்பாக தெரியல எனக்கு. ஸோ அதனால் அதை நம்ம பெருசாக மைண்ட் பண்ணுவோம்னு தான் நினைக்கிறேன். நம்ம படம் பார்க்கும்போது இதை பற்றிலாம் யோசனை போகாது, கதைக்குள்ளே போயிடுவோம் நம்ம. ஏன்னா டைரக்டர் வந்து கதைக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடுவார். ஸோ அதனால் இதெல்லாம் பெருசாக ஒருவேளை குறையா இருந்தாலும் பெருசாக தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே சார், இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தங்கலான் படம் பற்றியும் அடுத்து நீங்கள் பண்ண போகிற படங்கள் பற்றியும் நிறைய பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக தொடர்ந்து சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி சார். எல்லாருக்கும் நன்றி.